நம்ம லாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு விலை ஏறும்போது மார்க்கெட் வேற டவுன் ஆகும். இப்போ மார்க்கெட் ஏறும்போது கோல்டு டவுன் ஆகும். பட் ரெண்டுமே இங்க இல்லை, ரெண்டுமே ஸ்டாக்னண்டாக தான் இருந்துகிட்டு வருது. ஸோ இப்போ ஒரு ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு 10 லட்சம் கையில் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர் கோலுக்கு அவங்க எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ எதனால் ரெண்டுமே ஃப்ளாட்டாக இருக்குது, ரெண்டுமே இறங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மணி வந்து ரெண்டு இடத்துலேருந்தும் நாட்டை விட்டு வெளியே போகுது. அதனால தான் மார்க்கெட்டும் இறங்குது, இந்த சைடு கோல்டும் இறங்குது. 10 லட்சம் இப்போ யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு 5 இயர்ஸுக்கு உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவை அந்த 10 லட்சத்தை ஸ்பிளிட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டு, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பாண்டு, அந்த மாதிரி, அதுக்கப்புறம் கோல்டு, இப்படி தான் ஸ்பிளிட் பண்ணணும். ரிஸ்க் வந்து அதிகமாக எடுக்கிறவராக இருந்தால் 70% ஆஃப் தி அலோகேஷன் 7 lakhs வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம். அது நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் வாங்கினாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் சரி. இதில் பார்த்தீங்கன்னா கோல்டில் 10%க்கு மேலே ஏறவே ஏறாது உங்களுடைய அசெட் அலோகேஷன். அதுக்கு மேலே போச்சுன்னா வேஸ்ட். ஏன்னா கோல்டு இஸ் அ ஹெட்ஜிங் டூல். ரிஸ்க் அதிகமாக எடுக்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாகும். பட் அதே சமயம் டவுன்வேர்டும் ரொம்ப ஃபாஸ்டாகும். ஈக்விட்டியில் அலோகேஷன் அதிகமாச்சுன்னா 50%, 60%, 70%, அதுக்கு மேலே எவ்வளோ போகுதோ அதை எடுத்து எதில் குறைஞ்சிருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ண மாதிரியும் ஆச்சு. எதில் குறையுதோ அது குறைஞ்சிருக்கும் போது நீங்கள் கம்மி விலையில் அதை வாங்கின மாதிரியாச்சு. இஃப் யூ ஆர் அன் எமோஷனல் பர்சன், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் ஃபார் யூ. நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லாய்க்கே இல்லை. எமோஷனல் பர்சனாக இருந்து அது ஏறும்போது அஃபெக்ட் ஆனாலும் இறங்கும்போது அஃபெக்ட் ஆனாலும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தயவு செஞ்சு வராதிங்க. மியூச்சுவல் ஃபண்டில் காசை போட்டுட்டு அமைதியாக உட்காந்துருங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாகவே மார்க்கெட் ரொம்ப டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. கோல்டுமே ஒரு 1.5 இயர்ஸில் வந்து 100%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தது. பட் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கோல்டுமே வந்து பேக் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோல்டு ரிட்டர்ன்ஸுமே பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியல. மார்க்கெட்டும் ஒரு பக்கம் ஸ்லோவாக இருக்குது, கோல்டும் ஒரு பக்கம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு விலை ஏறும்போது மார்க்கெட் வேறு டவுன் ஆகும். ஸோ இப்போ மார்க்கெட் ஏறும்போது கோல்டு டவுன் ஆகும். பட் ரெண்டுமே இங்கே இல்லை, ரெண்டுமே ஸ்டாக்னண்டாக தான் இருந்துகிட்டு வருது. ஸோ இப்போ ஒரு ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு 10 லட்சம் கையில் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர் கோலுக்கு அவங்க எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டன் மார்க்கெட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று ஏறுனா இன்னொன்று இறங்கும். ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மணி வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ எதனால் ரெண்டுமே ஃப்ளாட்டாக இருக்குது, ரெண்டுமே இறங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மணி வந்து ரெண்டு இடத்துலேருந்தும் நாட்டை விட்டு வெளியே போகுது. அதனால தான் மார்க்கெட்டும் இறங்குது, இந்த சைடு கோல்டும் இறங்குது. 10 லட்சம் இப்போ யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு 5 இயர்ஸுக்கு, இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2026க்கு மார்க்கெட் எப்படியும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும், இப்படி தான் இட் வில் ரிமைன் ஃப்ளாட். டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா ஜனவரியில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே ரேஞ்சில் தான் ஆல்மோஸ்ட் இட் வில் க்ளோஸ் இந்த இயர். இப்போது 10 லட்சத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, நான் அந்த மெத்தடாலஜியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி, உங்கள் ஏஜ், இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கிறவரா, இல்லை லோ ரிஸ்க் எடுக்கிறவரா, இல்லை மாடரேட் எடுக்கிறவரா அப்படின்னு சொல்லி உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவை அந்த 10 லட்சத்தை ஸ்பிளிட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டு, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பாண்டு, அந்த மாதிரி, அதுக்கப்புறம் கோல்டு, இப்படி தான் ஸ்பிளிட் பண்ணணும். ரிஸ்க் வந்து அதிகமாக எடுக்கிறவராக இருந்தால் 70% ஆஃப் தி அலோகேஷன் 7 lakhs வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம். அது நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் வாங்கினாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் சரி. மார்க்கெட்டில் போட்டுட்டு பாக்கி 20% பாண்டில் போட்டுட்டு பாக்கி இருக்கிற 10% நீங்கள் கோல்டில் தாராளமாக போடலாம். ஸோ ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறவராக இருந்தால் மார்க்கெட்டு, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கோல்டு, இதில் 70-20-10. மாடரேட்டான ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிறவராக இருந்தால் 60-30-10. லோ ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் 50-40-10. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கோல்டில் 10%க்கு மேலே ஏறவே ஏறாது உங்களுடைய அசெட் அலோகேஷன். அதுக்கு மேலே போச்சுன்னா வேஸ்ட். ஏன்னா கோல்டு இஸ் அ ஹெட்ஜிங் டூல். நாளைக்கு ஏதாவது மார்க்கெட்டு ரொம்ப விழுந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துக்குத்தான் ஒழிய
இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இந்த லாஸ்ட் இயர் அது நடந்த ரேலி எல்லாத்தையும் விட்டுருங்க, இட்ஸ் அன் அவுட்லயர். அதை விட்டுட்டு பார்க்கும்போது கோல்டு வந்து ஒரு ஹெட்ஜிங் டூலாக மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே ஒழிய வேற எதுக்காகவும் அது யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த ரேஷியோவில் உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் புட் இட். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்குமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5 இயர்ஸ் அபவ் இன்வெஸ்ட் பண்ணாதான் நல்ல காம்பவுண்டிங்ல நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஆமாம், இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒரு 5 இயர்ஸ்க்கு. இப்போ அந்த 10 லட்சத்து 5 இயர்ஸ்க்கு நான் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ஷார்ட் டேர்ம்க்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? மியூச்சுவல் ஃபண்டில் இப்போது ஒரு 3 வருஷத்தை தாண்டிட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, அது எத்தனை % ப்ராஃபிட் அப்படின்றத பொறுத்து இருக்குது. 5 இயர்ஸுக்கு கண்டிப்பாக தாண்டிட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 5 to 6% இல்லாட்டி அதுக்கு மேலேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5 வருஷன்றது கொஞ்சம் ஸ்மால் பீரியட் தான். 10 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தா தான் மார்க்கெட்டில் கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு 10லேருந்து 12% வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிசன். ஓகே, இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கணும். இப்போ 5 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி உங்கள் ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டியை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் தவிர்த்து வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்னோட பணம் டபுள் ஆகணும், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? பணம் எப்படியும் டபுள் ஆகும். ஓகே, அது எத்தனை வருஷத்தில் ஆகுன்றது தான் முக்கியம். நான் இன்னைக்கு போடுவேன், எனக்கு 5 இயர்ஸில் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14.87%க்கு மேலே வளரணும். அப்போ தான் காம்பவுண்டிங்கை வச்சு உங்களுக்கு 5 வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என் பணம் எப்போ டபுள் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் யூஸ் த ரூல் ஆஃப் 72. 72 நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, ஃபிக்ஸட் டெபாசிட்டோ, பாண்டோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ, அதில் ஒரு வருஷத்துக்கான ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பர்சன்டேஜ் அஸ்யூமிங் 5%ன்னு வச்சுப்போம், 5% உங்களுக்கு வருதுன்னு வச்சுப்போம். ஸோ 72 டிவைடட் பை 5, அதோட ஆன்சர் என்ன வருதோ அத்தனை வருஷம் ஆகும் உங்கள் பணம் வந்து டபுள் ஆகிறது. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணவே ஒழிய எனக்கு டபுள் தி அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேண்டி வரும். ரிஸ்க் அதிகமாக எடுக்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாகும். பட் அதே சமயம் டவுன்வேர்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எது ஒன்று வேகமாக ஏறுதோ அது வேகமாக இறங்கவும் செய்யும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் எனக்கு டபுள் தி அமௌண்ட் வேணும் இந்த மாதிரியெல்லாம் யோசித்து மார்க்கெட்டுக்குள்ளே போகாமல், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல், எனக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் வேணும். லாங் டேர்மில் ஐ ஷுட் பி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் வெல்த் பில்டிங். இது 3 மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய எனக்கு இத்தனை % வேணும் அத்தனை % வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளார நுழையிறதே ரொம்ப தப்பு. இட்ஸ் ஒன்லி ஃபார் ட்ரேடர்ஸ், நாட் ஃபார் தி இன்வெஸ்டர்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காம எனக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு எந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? என்சிடிஸ், கார்ப்பரேட் பாண்ட் இருக்குது, கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது, டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அது இல்லைன்னா உங்களுக்கு பேங்க்கோட எஃப்டிஸ், அப்புறம் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வர்ற வட்டி வருமானம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கான பணவீக்கம் இல்லாட்டி பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு 10% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் பாண்டில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த 10%லேருந்து இன்ஃப்ளேஷனை நீங்கள் கழிச்சிக்கணும். 7% ஆவரேஜ் கேல்குலேஷனாக வச்சுப்போம். கவர்மெண்ட்டில் 1.5%ங்கிறாங்க, 0.5%ங்கிறாங்க. எந்த உலகத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆவரேஜாக நீங்கள் உங்களுடைய அன்றாட செலவுகள் வருஷம் எந்த அளவுக்கு ஏறுது அப்படின்னு பார்த்தா அதை விட அதிகமாக தான் ஏறுது. மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 40%க்கு மேலே இருக்குது. சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் ஒரு வருஷத்துக்கு 20%க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு 7 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுவே ரொம்ப கம்மி தான். பட் ஆவரேஜாக ஒரு 7. 10% உங்களுக்கு பாண்டில் வருஷத்துக்கு வருமானம் வந்ததுன்னா அந்த 10லேருந்து நீங்கள் 7% கழிச்சிக்கணும். இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜை கழிச்சிக்கிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் என்ன வருதோ அதுதான் உங்களுடைய ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அந்த பர்சன்டேஜ் மைனஸ் 7% இன்ஃப்ளேஷன், அது போக அதுலேருந்து வர்ற ஆன்சர் உங்களுக்கு பாசிட்டிவாக வரணும். ஓகே, இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் அப்போ தான் உங்கள் மணி வளருது அப்படின்னு அர்த்தம். அது நெகட்டிவ் ஆச்சுன்னா அது வளரலன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் தவிர வேறு எதுவுமே இல்லையா? ஆமாம், ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, என்சிடிஸ் இருக்குது. என்சிடிஸில் உங்களுக்கு 8.5%லேருந்து ஆரம்பிக்கும். செக்யூர்டு என்சிடிஸ் 8 to 10. ஸோ அதுலேருந்து இன்ஃப்ளேஷன் கழிச்சிங்கன்னா யூல் ஸ்டில் பி லெஃப்ட் வித் சைசபிள் சங்க். இப்போ இன்ஃப்ளேஷன் நாளுக்கு அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த சமயம் வந்து REITயில் கான்சன்ட்ரேட் பண்ணலாமா சார்? REIT வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கமுக்காக, ஓகேவா?
ஆர்இஐடி இஸ் நாட் அன் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆர்இஐடியோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 7%, 6% அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். எனி ரியல் எஸ்டேட் இஃப் யூ கோ, அவ்வளோதான் உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், ரெகுலராக எனக்கு வருமானம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது இன்கம். ரெகுலர் இன்கம் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு. இன்ஃப்ளேஷன் பீட்டிங் அப்படின்னாலே உங்களுக்கு என்சிடிஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ஃபண்டு, ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, இந்த மாதிரி யூ கேன் கோ. அப்புறம் அந்த 10 lakhs எடுத்துட்டு போய் நீங்க சொன்ன மாதிரி அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும்னா மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மார்க்கெட் இதுல தான் போடணும். ஸோ இப்போ அந்த 10 லட்சத்தை கொண்டுட்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டோம் அப்படின்னா எதுல சார் செப்பரேட் பண்ணி போடலாம்? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சத்தையுமே நீங்கள் ஃபுல்லாகவே மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டை யூ ஹவ் டு செலக்ட். ஓவர்லாப் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ 2 ஃபண்டு செலக்ட் பண்ணுறீங்க, அந்த 2 ஃபண்டோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன ஷேர்ஸ் அதில் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தட் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டில் இருக்கிற ஷேரே ஒரு 20-30 ஷேர் இன்னொரு ஃபண்டுலையும் அது இருக்கும். ஸோ இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஓவர் டைவர்சிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது. நான் வந்து நல்லா டைவர்சிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 ஃபண்டு 20 ஃபண்டெல்லாம் போடுறாங்க ஸ்ப்ளிட் பண்ணி. அதுக்கு நோ யூஸ். உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி போடணும், ஒரு ஃபண்டில் இருக்கிற ஷேரு இன்னொரு ஃபண்டில் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், தென் லார்ஜ் கேப் ஒன்று, மிட் கேப் ஒன்று, ஸ்மால் கேப் ஒன்று. ஸோ இந்த லார்ஜ் மிட்டு ஸ்மாலில் சொன்ன மாதிரி அலோகேஷன், உங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறவராக இருந்தால் ஸ்மால் கேப்பில் அலோகேஷன் அதிகமாக இருக்கும். மாடரேட்னா இது மிட் கேப்பில் அலோகேஷன் அதிகமாக இருக்கணும். லோ ரிஸ்க்னா லார்ஜ் கேப்பில் அலோகேஷன் அதிகமாக இருக்கணும். ஸோ லார்ஜ், மிட்டு, ஸ்மால் இந்த 3த்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று லார்ஜ், ஒன்று மிட்டு, இன்னொன்று ஸ்மாலு. அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு மல்டி கேப்பு, ஒரு ஃப்ளெக்ஸி கேப். 5 ஃபண்டுக்கு மேலே போகவே கூடாது. ஓகே, 5 ஃபண்டுக்கு மேலே, இந்த 5 ஃபண்டுலேயே யூ ஆர் கவரிங் தி என்டையர் மார்க்கெட். பை கவரிங் தி என்டையர் மார்க்கெட் ஐ மீன், நீங்கள் அந்த பென்னி ஸ்டாக்ஸோ இது எதுவுமே இல்லாமல் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் கவர் பண்ணிடுறீங்க, மிட் கேப் இண்டெக்ஸு, லார்ஜ் கேப் இண்டெக்ஸ், அது இல்லாமல் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பு, ஒரு மல்டி கேப், அவ்வளோதான். 5 ஃபண்டுக்கு மேலே போகவே கூடாது. உங்கள் ரிஸ்க் ஆப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த 10 லட்சத்தை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஸ்மாலு, மிட்டு, லார்ஜ், மல்டி கேப்பு, ஸ்மால் கேப், தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபண்ட் 5 ஃபண்ட்லையும் பிரித்து நான் இந்த 10 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆவரேஜாக நான் எவ்வளோ சார் எதிர்பார்க்கலாம்? ஆவரேஜாக மார்க்கெட்டு ரொம்ப கோவிட் மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் வராமல் நார்மலாக அது ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால், மினிமம் ஒரு 8 to 9% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுலேயே அந்த ஸ்மால் கேப்பு வந்து அதிகமாக ஏறி இருக்கும், ஒரு சில நேரம் இறங்கும் போது அதிகமாக இறங்கும், அதுதான் வேகமாக ஏறும், வேகமாக இறங்கும். இதெல்லாம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் ஆகி 8 to 9% வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து எனக்கு ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஃபண்ட் செலெக்ஷனை தாண்டி அசட் அலோகேஷனே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அசட் அலோகேஷன் எதுக்கு முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட டார்கெட்டுமே என்னோட பணம் வளரணும், என்னோட கேபிட்டல் அது அட்ஜஸ்ட் ஆகும். இது 2 தான். எனி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போனீங்கனாலே என்னுடைய பணம் ஐ ஷுட் நாட் லூஸ் மை மணி, ஐ ஷுட் க்ரோ மை மணி. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையோ இல்லை கோல்டுலையோ இது 3த்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டா இட்ஸ் ஓகே. இதெல்லாம் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு. ஃபார் லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் இந்த மார்க்கெட் இல்லாமல், மார்க்கெட்டு, பாண்டு ப்ளஸ் கோல்டு இது இல்லாமல் யூ கேன் என்டர் இன்டு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். இது கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் பணம் அதில் தான் வளரும். ஓகே, ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்டை நீங்கள் வாங்கி அதை ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலிக்கோ இல்லை யாருக்கோ வாடகைக்கு விட்டிங்கன்னா உங்களுடைய வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து 2.5%லேருந்து 4.5% வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆர்இஐடிஸ் ஆர் ஐஎன்விஐடிஸ் இது 2த்துலேயும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 7லேருந்து 9% வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பணம் ஏற ஏற, உங்களுடைய வெல்த் ஏற ஏற அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அசட் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ 5 to 7% வரைக்கும் இறங்கிருச்சு அப்படின்னு புலம்புறதை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணணும்? இப்போ இருக்கிறவங்க எது ப்ராஃபிட் இருக்கோ அந்தந்த வருஷத்துக்கான டேக்ஸ் ஸ்லாபை வச்சு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை வச்சு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, அசட் அலோகேஷனில் ஏதாவது ஒன்று 20% இல்லை 30%க்கு மேலே ப்ராஃபிட் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஃபண்டு அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் வர்ற காசை அப்படியே எடுத்து யூ கேன் ரீஇன்வெஸ்ட். ப்ராஃபிட் எடுத்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போடுங்க, அசலை எடுத்து மறுபடியும் அதே ஃபண்டுலேயோ இல்லை அதே ஷேர்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஸ்டார்ட் புக்கிங் த ப்ராஃபிட்ஸ். வர்ற ப்ராஃபிட்டை எடுத்து ஸ்டாண்டர்ட் இன்கம் ஜென்ரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போட்டுட்டு ஓகே, ஓகே. பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எதை விற்றீங்களோ அதையே மறுபடியும் வாங்கிக்கோங்க. இஃப் இட் இஸ் ரைட், இஃப் யுவர் அலோகேஷன் இஸ் ரைட் அண்ட் இஃப் த ஃபண்ட் இஸ் ரைட், அது ப்ராஃபிட்டபிள். ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, பிஇ ரேஷியோ 25க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னோம். இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோ 25க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் 50%ல் யூ புக் த ப்ராஃபிட்ஸ். அந்த மாதிரி ஏற இப்போ கோல்டில் அலோகேஷன் அதிகமாச்சுன்னா 10%க்கு மேலே அதிகமாச்சுன்னா எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை விற்று அதை எடுத்து ஸ்டாக்குக்கு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஈக்விட்டியில் அலோகேஷன் அதிகமாச்சுன்னா 50%, 60%, 70% அதுக்கு மேலே எவ்வளோ போகுதோ அதை எடுத்து எதில் குறைஞ்சிருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ண மாதிரியும் ஆச்சு. எதில் குறையுதோ அது குறைஞ்சிருக்கும் போது நீங்கள் கம்மி விலையில் அதை வாங்கின மாதிரியும் ஆச்சு. நானும் ரீசெண்டாக ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன், எப்போ எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு சரியான சமயம் இது. எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணலாம், பார்ஷலாக பண்ணலாமா இல்லை ஃபுல்லாக பண்ணலாமா, நிறைய டவுட்ஸுமே கூட இருந்துச்சு. ஸோ பார்ஷலாக ப்ராஃபிட் புக் பண்ணலாமா இல்லை ஃபுல்லாகவே ப்ராஃபிட் புக் பண்ணலாமா? அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டை பொறுத்து. இப்போ எனக்கு 20 to 30% எனக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 20 to 30% வந்தோடனே நீங்கள் ஃபுல்லாகவே ப்ராஃபிட்டை யூ கேன் புக். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 25க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது மார்க்கெட் வந்து ஓவர் பாட்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் டெக்னிக்கல்ஸை பார்த்து தான் எஃப்ஐஎஸ் தே வில் இன்வெஸ்ட். ஸோ 25க்கு மேலே போச்சுனாலே அவங்க சேல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் யூ கேன் புக் பார்ஷியல் ப்ராஃபிட்ஸ். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் ஆகிடுதுன்னா யூ கேன் புக் ஃபுல் ப்ராஃபிட். இல்லை நான் மார்க்கெட்டை பார்த்து டெக்னிக்கல்ஸ் பார்த்து தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பாருங்கள், மார்க்கெட்டு ஓவர் சோல்டா இல்லை ஓவர் பாட்டான்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் அட்ஜஸ்ட் யுவர் மெத்தட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்ஸ் உங்கள் டார்கெட்டோ கோலோ ரீச் ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. ஃபுல் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இருக்கட்டும், ட்ரேடிங்லேயே இருக்கட்டும், அந்த எதுலயா கிரீட் அண்ட் எமோஷன் எந்த அளவுக்கு சார் வந்து ரோல் ப்ளே பண்ணுது? இப்போ இன்னும் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு இருந்தால் அது இன்னும் வளரட்டும். இது ட்ரேடிங்கில் வந்து ரொம்பவே அதிகமாக பார்க்க முடியுது. கோல் அச்சீவ் ஆனால் கூட இல்லை இன்னும் வந்து அமௌண்ட் கிடைக்கு அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இது எப்படி சார் சரியாக எப்படி பார்க்குறீங்க? ஹோப், கிரீட், ஃபியர், இது மூணும் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் லாஸ் வர்றதுக்கான எமோஷன்ஸ். இஃப் யூ ஆர் அன் எமோஷனல் பர்சன், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் ஃபார் யூ. நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லாய்க்கே இல்லை. ஓகே, எமோஷனல் பர்சனாக இருந்து அது ஏறும்போது அஃபெக்ட் ஆனாலும் இறங்கும்போது அஃபெக்ட் ஆனாலும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தயவு செஞ்சு வராதிங்க. மியூச்சுவல் ஃபண்டில் காசை போட்டுட்டு அமைதியாக உட்காந்துருங்க. எமோஷன் இல்லாமல் டார்கெட் பேஸ் பண்ணி இப்போ இந்த ஷேர் வாங்குகிறேன், இந்த ஷேர் வாங்கிட்டு எனக்கு இது வந்து ஒரு 4% எனக்கு ஏறிச்சுன்னா போதும், நான் வந்து சேல் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்பர்ஸை மட்டுமே வச்சு எந்த விதமான ஒரு எமோஷனும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாங்க. அப்படியே சரி நான் வந்து எமோஷனல் பர்சன், நான் வந்து ஆனாலும் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு ப்ராஃபிட் வரணும், ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட் யுவர் ட்ரேட். ஒரு ஷேர் வாங்குறீங்க, அந்த ஷேர் வாங்கும்போதே நிறைய புரோக்கர் ஆப்பில் எந்த ரேட்டு வந்தால் விற்கலாம், எந்த ரேட்டு வந்தால் ஸ்டாப் லாஸு. ஸோ அதை வாங்கும்போதே அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்ததும் விற்கிற மாதிரி போட்டுருங்க. ஐயோ டார்கெட் ப்ரைஸ் வந்து அது விற்றுட்டு அது மேலே ஏறிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறது தப்பு. உங்கள் புரோக்கர் வந்து உங்களுக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்னால் இப்போது ஒரு 100 ரூபா விற்கிற ஷேரு 150 ரூபா வந்ததும் அதை வந்து விற்றுறணும் அப்படின்னு போடுறது இட்ஸ் அ நார்மல் க்ளோசிங் ட்ரேடு. ஓகே, அது என்ன ஆகும்னா, சரி இப்போ ஷேர் ஏறும்போது 150 ரூபா வந்துருச்சு, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் 170 190ன்னு போயிடுச்சு, நான் அதெல்லாம் லூஸ் பண்ணுறேனே அப்படின்னா ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று போட்டிங்கன்னா அந்த ஷேர் எவ்வளவு ஏறிக்கிட்டே போகுதோ, இப்போ 150க்கு இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, அந்த ட்ரேடிங் போடுறீங்க, 150 தொட்டுருச்சுன்னா இந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் எனேபிள் ஆகிடும். 160 ஆச்சுன்னா இது 155 மாறும், 165 ஆச்சுன்னா 160 மாறும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ப்ராஃபிட் ஏற ஏற அதுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜில் அட்ஜஸ்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஷேர் மேலே ஏற ஏற இது ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் ஆகிட்டே போயிடும். இறங்கும் போது இது அட்ஜஸ்ட் ஆகாது. ஸோ அந்த ஷேர் இறங்கும் போது ஸ்டாப் லாஸ் அடித்து இட் வில் பி சோல்டு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ஃபுல் பொட்டன்ஷியலில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். உள்ளார மார்க்கெட் ஒரு ஷேர் வாங்கும்போது அதுக்கு ஸ்டாப் லாஸும் போட்டுருங்க. யூ லிமிட் யுவர் லாஸ். ஓகே, அந்த ஸ்டாப் லாஸை
ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸா போடுங்க. ஒரு டார்கெட் ஒண்ணு போட்டுருங்க. இத்தனை பெர்சன்டேஜ் வந்தா ஷேர வித்துரு அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸும் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெர்சன்டேஜ தாண்டிடுச்சுன்னா, இந்த ஸ்டாப் லாஸும் அதுக்கேத்த மாரி ஏறிக்கிட்டே போகும். ஆனா இறங்காது. ஒன்ஸ் அது ஏறிடுச்சுன்னா, அந்த ஸ்டாப் லாஸ் இறங்காது. ஸோ அந்த ஷேர் எந்த அளவுக்கு ஏறுதோ, உங்களுடைய ஸ்டாப் லாஸும் ஏறிக்கிட்டே போயிட்டு, இட் வில் லாக் இன் த ப்ராஃபிட்ஸ். இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ பாஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நாள் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகும்போது ரிவைவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வந்து எஸ்ஐபி மார்க்கெட் சைக்கிள் பேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், புல் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட் இதில் எஸ்ஐபி மார்க்கெட் சைக்கிள்க்கு ஏற்ற மாதிரி எஸ்ஐபி பாஸ் பண்ணுறது அப்படி ஏதாவது பண்ணணுமா சார்? அதுதான் ரொம்ப தப்பு. எஸ்ஐபியோட கான்செப்ட்டே மார்க்கெட் எப்படி போனாலும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ட ஐ வில் கன்டின்யூ அப்படிங்கிறது தான். ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் உங்க எஸ்ஐபி போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல மார்க்கெட் ஏறி இருக்கும். இன்னொரு மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல இறங்கியிருக்கும். ஸோ மாசம் கரெக்ட்டா அதே நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் ஆகும். ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ஸ்டாக்கு ஆவரேஜ் ஆக பையிங் பிரைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை டோன்ட் டைம் த மார்க்கெட். இந்த டேட்ல போகணும் அப்படின்னு சொன்னா அந்த டேட்ல லெட் இட் கோ. அப்போ உட்காந்து நான் மார்க்கெட்டை கரெக்டா இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா யூஆர் வேஸ்டிங் யுவர் டைம். இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாமா சார்? தாராளமா பண்ணலாம். இப்போ கிஃப்ட் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலயே நெறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அப்புறம் நார்மல் மார்க்கெட்லயே ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் நெறைய இருக்கு. இன்வெஸ்ட் இன் ஃபாரின் இண்டெக்ஸஸ். ஸோ வியட்நாம் இண்டெக்ஸு, சைனா இண்டெக்ஸு, அப்புறம் அமெரிக்கா ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் இண்டெக்ஸு, இந்த மாதிரி நெறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுல ஒரு 10-20% ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சுக்கலாம். ஓகே. போர்ட்ஃபோலியோல இப்போ ரெகுலரா வச்சுக்கலாமா சார்? ரெகுலரா வச்சுக்கலாம். இப்போ யூ ஃபோக்கஸ் ஆன் தி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் அந்த மாதிரி எதுவும் ஃபண்ட் இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி ஃபண்ட் இருந்ததுன்னா தாராளமா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ.